ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1/2 kg அளவு சிக்கனை குக்கர்லேயே சிக்கன் பிரியாணி எப்படி குழையாமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் இதே அளவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரைஸ் உங்களுக்கு நல்லா தம் போட்டு செய்கிற மாதிரி உதிரி உதிரியாக சாஃப்டாகவும் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg அளவு பிராய்லர் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணிக்குனாவே இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியில் பீசஸ் நல்லா கிடைக்கும். அடுத்ததாக பாஸ்மதி ரைஸ் 400 கிராம் அளவு நல்லா தண்ணியில் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் சேர்த்தும் பிரியாணி செய்யலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக தண்ணியோட அளவு நீங்கள் 400 கிராம் ரைஸ் இந்த அரைப்படியில் அளக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இதில் நம்ம ஒரு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு சிக்கனுக்காக எதுவும் தண்ணி சேர்க்குறது இல்லை, ரைஸ் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்க போகிறோம். சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன்லேருந்து வர தண்ணியே சரியாக இருக்கும். இப்போ குக்கர் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 4 பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 5 கிராம்பு, 2 மராத்தி மொக்கு, 3 ஏலக்காய், 3 பிரியாணி இலை, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும், அது வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்தால் தான் பிரியாணியில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பூன் அளவில் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் ஆயிலில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதால அதோட காரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால் மிளகாத்தூள் காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம ஆயிலே இந்த மசாலா பொடியெலாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதோட நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன்லேயே 2.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும், அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். தீயை குறைவாக வச்சு வதக்கும்போது தான் உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கி ஆயிலெலாம் பிரிஞ்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த சைஸில் 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை ஆயிலில் சேர்த்துக்கலாம். இதோடைய நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் இது ஒரு மூடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதோட தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன். இப்போ இந்த தயிரும் இந்த தக்காளியோடு நல்லா கலந்து வரணும், அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கன் இந்த மசாலாவோட ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது தான் உங்களுக்கு கறியில் நல்லா உப்பு காரெல்லாம் சாரும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்குன புதினாவை சேர்த்துக்கலாம். அதே அளவு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா சிக்கன்லேருந்து நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது நல்லா நம்ம வதங்கி வரணும். அதுக்காக இது மூடி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சிக்கன்லாம் ஆயில் விட்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக பிரியாணி மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். இது பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் தரும். இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கனையும் ரைஸையும் ஒன்றா சேர்த்து நம்ம விசில் வைக்கும்போது சிக்கன் உங்களுக்கு வேகாது. அதனால் நம்ம சிக்கனை முதல்ல நம்ம விசில் வச்சதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ரைஸ் சேர்த்து விசில் வச்சோம்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்கிற தண்ணியிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன பீஸ் சிக்கன் சேர்த்து நீங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தால் 1 விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் சத்தம் நின்றுடுச்சு. சிக்கனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்குறோம், அந்த மீதி இருக்கிற தண்ணியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த தண்ணியில் நமக்கு ஒரு நூல் உப்பும் காரமும் கூடுதலாக இருந்தால் தான் பிரியாணிக்கு சரியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பும் காரம் குறைவாக இருக்குது, சேர்த்துக்கிட்டேன்.
இது எல்லாமே ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ இந்த கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு வச்சுருக்கோம் இந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது உங்களுக்கு ரைஸ் ஒட்டாமல் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட மீதி கொஞ்சம் வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது, லேசாக இந்த மாதிரி முன்னும் பின்னுமாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி தீ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் ரைஸ் கரெக்டாக வெந்து வரும். இப்போ குக்கரோட மூடியை மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 15 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரைஸ் வந்து நல்லா உடையாமல் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டியை போட்டு கலரும்போது இந்த மாதிரி நம்ம பொறுமையாக அடியிலிருந்து மேல் நோக்கி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா உடையாமல் வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ரைஸும் உங்களுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக தப்பே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம குக்கரோட அடியிலேருந்து ரைஸை கலந்து பார்க்கலாம். பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.